பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நெகேமியாவை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். நெகேமியா ஓட புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் நெகேமியாவோட ஊழியங்களை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். நெகேமியா ராஜாவின் அரண்மனையில் வேலைக்காரனாக இருந்தா, அதாவது பானை பாத்திரக்காரனாக இருந்தா. ராஜாவுக்கு திராட்சரசை ஊற்றி கொடுக்குற வேலை தான் அவருக்கு. ராஜா அவர் ஒரு ரொம்ப உண்மையுள்ள ஒருத்தனை, பக்தி வைராகியமுள்ள ஒருத்தராக இருந்தாங்க நெகேமியா காலத்தில் யூதர்கள் எல்லாம் சிறப்பிடிச்சு கொண்டு போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் மீந்து இருக்கிறாங்க. எருசலேமில் குடியிருக்கிறாங்க. 2 பேர் ராஜாவின் அரண்மனைக்கு வந்தபோது இவர் போய் விசாரித்தாங்க, நம்ம ஜனங்களில் எப்படி இருக்கிறாங்க. ஆனால் ராஜாவெல்லாம் யூதர் கிடையாது, இவன் தான் யூதன். அப்புறம் விசாரிக்கும் போதே அவங்களோட நிலைமையெல்லாம் சொல்கிறாங்க. அலங்கத்தை எல்லாம் சுட்டரிச்சு போடுறாங்க, மிகுந்த கஷ்டப்படுறாங்க, ஜனங்க ரொம்ப கஷ்டம் வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் சொல்லும்போது இவருக்கு ரொம்ப மன உருகியாச்சு, வேதனையாச்சு. ஐயோ, என் சகோதரர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு அப்படி இருக்கும்போது ராஜா கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி, உன் முகம் சரியில்லையே, ஏன் இப்படி வேதனையோடு இருக்குது, உனக்கு வியாதி இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு விசாரிக்கிறவனாக இருந்தாங்க. அப்புறம் அதே மாதிரி அப்போ சொல்லும்போது, என் ஜனங்களெல்லாம் இந்த மாதிரி கிடக்கும்போது நான் எப்படி துக்கமுகமாக இல்லாமல் இருக்க முடியுமா, நான் எப்படி व्यसனப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ நீ கேட்குற காரியம் என்னான்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி நான் போய் பார்க்கணும், நான் போகணும் சொல்லும்போது, உனக்கு வேண்டிய இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜனங்களையும் குதிரையெல்லாம் அனுப்பி அவர் வேண்டிங்கிற லெட்டரெல்லாம் கொடுத்து அவர் பிரயாணம் பண்ணுறாங்க. அப்போ அந்த நெகேமியா இதை கேட்ட உடனே என்ன பண்ணான்னு தெரியும், இந்த துக்க செய்தி, அதாவது ஜனங்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, நெருக்கப்படுறாங்க, எல்லாம் அலங்கத்தெல்லாம் சுட்டுச்சுன்னு சொல்லி செய்தி கேட்டதையும் நெகேமியா உட்காந்து ஜெபிச்சு அழுது அப்படியே தேவ சமூகத்தில் அவர் ரொம்ப துக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ ராஜா கேட்கும்போதும், ராஜாவினிடத்தில் கேட்கும்போது, ராஜாவுக்கு உடனே என்ன விஷயம்னு கேட்கும்போதும் அவர் மனசுக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணிட்டு ராஜாவினிடத்தில் போகிறாங்க. இந்த மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ஜெபம் வைக்கிறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படியாக இருக்கணும். துர்செய்தி கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு ஜெப அபிஷேகம் இருக்கணும், ஜெபிக்கணும். மற்ற காரியங்களுக்காக ஜனங்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். பெரிய அதிகாரிகளை சந்திக்க போகிறதுக்கு முன்னாலேயும் நமக்குள்ளே ஒரு ஜெபம் மனசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு முழங்கால் படிட்டு கை உயர்த்து ஜெபிக்க நான் சொல்லலை, மனசுக்குள்ளே ஜெபம் இருக்கணும். நம்மளுக்குள்ள அதிகாரி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்துவாங்க. ஒரு ஜெபம் இருக்கணும். அது நெகேமியா 1ஆம் அதிகாரம் பூரா வாசித்தா தெரியும். நெகேமியாவுக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருந்தது. நெகேமியா கிட்டேன்னு ராஜா நெகேமியாவை நம்பியாச்சு. அவருக்குள்ளே ஒரு விசுவாசம், நெகேமியா பற்றி ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் நெகேமியாவுக்கும் அதே போல் கர்த்தரை ரொம்ப நம்புகிறவனாக இருந்தாங்க, விசுவாசம் உள்ளவனாக இருந்தாங்க, ஜெபிக்கிறவனாக இருந்தாங்க, வைராக்கியமாக இருந்தாங்க, வைராக்கியமுள்ள ஜெபம் இருந்தாங்க. தேவகாரன் என்னோடு இருக்குதுன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. சொந்த தேசத்துக்காக ஜெப நாட போட்டாங்க. அப்போ ராஜா இப்படி ஆட்களை விட்டு அனுப்பும்போது ராத்திரியில் ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டு அவர் என்ன பண்ணாங்க, எல்லோரும் தூங்கின பிற்பாடு ராத்திரி சுற்றி, அதாவது தேசத்தை சுற்றி ஒரு பார்க்க போகிறாங்க. யாருக்கும் தெரியாது, தான் ஏறின குதிரைக்கும் தனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு ஒரு மனுஷருக்கும் தெரியாது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் அப்படி ஒரு ஜெப நடை இருக்கணும். அழிந்து போன ஆத்மாக்கள், அதாவது மற்ற மற்ற வீட்டு வாசல்லாம் போகும்போது அவங்களெல்லாம் பார்த்து அப்படியே விக்கிரகாராதனை பண்ணுற மற்ற ஜனங்களை எல்லாம் பார்க்கும்போது, துன்மார்க்கமாக நடக்கிற ஜனங்களை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு பாரம் உண்டாகி நமக்குள்ளே ஒரு ஜெபம், உள்ளுக்குள்ள ஒரு ஜெபம் செய்யணும். அந்த ஆத்மா அழியக்கூடாது, ஆத்மா மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு பாரம் நமக்குள்ளே உண்டாகணும். ஜெப நடையும் நம்மளும் செய்யணும். ஜெப நட நெகேமியா செய்த போல ஜெப நட பண்ணணும். நைட் வாக், ப்ரேயர் வாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரேயர் வாக் பண்ணி நம்ம ஓர விட்டு நேராக கைகளை நீட்டி அல்லங்க அவங்க கேட்டை பிடிச்சி நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் செய்யும்போது ஜனங்கள் மனம் திரும்புவாங்க, பரலோகம் சந்தோஷிக்கும். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகம் அதிகமாக சந்தோஷிக்கும்.
நமக்கு அந்த கிரெடிட் நமக்கு வேணும். அதனால நாம் அந்த மாதிரி காரியங்களெல்லாம் செய்யணும். நெகேமியா ஜெப நடை போட்ட மாதிரி நமக்கும் ஒரு ஜெப நடை உண்டாகணும். அப்புறம் அலங்கத்தை சுற்றி அப்படி நடந்து வந்து எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்க ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு திடப்படுத்தி அவங்களுக்கு சமாதானம் சொல்லி அவங்கள திடப்படுத்தி தைரியப்படுத்தி போது ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, நம்ம எழுந்து வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுவோம், அலங்கத்தை கட்டுவோம் சொல்லி அவரோட கைகளையும் திடப்படுத்தினாங்க. எல்லாரும் அதுக்கு உற்சாகப்படுத்தினாங்க. அதை இதுக்கும் 9 வாசல் போட்டாங்க. அதாவது காம்பவுண்ட் வால், அதாவது அலங்கத்தை சுற்றி 9 வாசல். அந்த 9 வாசல் பேர் என்ன சொல்கிறேன், ஆட்டு வாசல். முதலாவது ஆட்டு வாசல், அதுக்கு சிலுவையை குறிக்கிறது. ஆட்டு வாசலுங்கிற அர்த்தம் சிலுவை. ரெண்டாவதாக மீன் வாசல், ஆத்துமா ஆதாயத்தை குறிக்கிறது. மூணாவதாக பழைய வாசல், பழமையான பாரம்பரிய கட்டுகளை அறுக்கிற வாசல். பழைய வாசலை சீர்படுத்துறது பழைய வாசல். நாலாவதாக பள்ளத்தாக்கின் வாசல், அதாவது கஷ்ட சோதனை, பள்ளத்தாக்குன்னா கஷ்டம் சோதனையுமா இருக்குதுல்ல அந்த வாசலை. அடுத்ததாக குப்பமேடு வாசல், மாம்சீகத்தை குறிக்குது. அந்த குப்பமேடு வாசலுங்கிறது மாம்சத்தை குறிக்குது. அடுத்து ஊர்ணி வாசல், அபிஷேகத்தை குறிக்குது. தண்ணீர் வாசல், தேவ வசனத்தை குறிக்குது. குதிரை வாசல், ஆவிக்குரிய போராட்டத்தை குறிக்குது. அடுத்ததாக மிப்காத் வாசல், நியாயந்தீர்ப்பை குறிக்குது. அப்படியாக 9 வாசல் இருக்குது. 9 வாசலில் தாப்பாளுகளும் கேட் எல்லாம் வச்சு கதவுகள் எல்லாம் வச்சு அவங்க வந்து கட்டினாங்க சொல்லி அந்த 52 நாளுக்குள்ளார அலங்கம் கட்டி முடிச்சிச்சு. அதுக்குள்ளே எத்தனை போராட்டம், எவ்வளோ சத்துருக்கள் வந்து போராடி கட்ட விடாதபடிக்கே அப்படி அதிலெல்லாம் அவர் வந்து கர்த்தரோட கரம் அவர் மேலே பலமாய் இருந்ததினால, என் கர்த்தரோட கரம் அனுகூலமாய் என்னோடு இருந்ததினாலன்னு சொல்லியே சொல்கிறாங்க. ஜனங்களை திடப்படுத்தினாங்க. ஜனங்கள் துன்மார்க்கமாய் நடந்து கொண்டாங்க. அவங்களெல்லாம் திரும்ப சீர்படுத்தி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வசனத்தை சொல்லி, சாலமோன் இதனால தான் கெட்டு போச்சு, நீங்கள் அந்நிய கிரியைகளோடு, நீங்கள் அந்நிய காரியங்களோடு, அந்நிய ஜனங்களோடு உடம்படக்கூடாதுன்னு சொல்லி அதிலெல்லாம் சீர்படுத்தேன். இது எஸ்ராவை கூப்பிட்டு வேதத்தை போதிக்க வச்சாங்க. அவங்க நல்ல பாவங்களை அறிக்கிட்டு ஜெபம் சொல்லி நடத்தினா பெரிய ஒரு எழுப்புதல் அங்கே நெகேமியா உருவாக்கிச்சு. பெரிய எழுப்புதல் உருவாக்கிச்சு. ஜனங்களெல்லாம் அறிக்கிட்டு அழுது ஜெபம் பண்ணி கைகளை உயர்த்தி வேதம் வாசிக்கிறதுக்கு மணிக்கணக்கு எழுந்து நின்று வேதம் வாசிக்க வச்சு எல்லாரும் அதில் திடப்படுத்தாங்க. எல்லாரும் தன்னோட கெட்ட கிரியைகளை விட்டு மனம் திரும்ப வச்சாங்க. நெகேமியா காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் அந்த இஸ்ரவேல் அந்த தேசத்தில் யூத ஜனங்களுக்கு நடுவில் அது செய்தாங்கன்னு சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். எவ்வளோ போராட்டம். அதுக்கு இடையில இவர் கொஞ்ச நாள் தானே லீவு கேட்டு வந்த இடையில போய் ராஜாவை சந்திச்சு திரும்பவும் அனுமதி கேட்டு வந்தாங்க. வந்து அவங்களெல்லாம் சிடப்படுத்தினாங்க. மற்ற அந்நிய ஜாதிக்கார் வந்து ஓய்வு நாளுக்கு ஆலயத்தில் பல வியாபாரங்கள் எல்லாம் பண்ண அவங்களெல்லாம் அடித்து துரத்தி விட்டுட்டு ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் பண்ணாதபடிக்க அதை பரிசுத்தமாக ஜனங்களையெல்லாம் சுத்திகரிக்க பண்ணி கழுகி சுத்திகரிக்க பண்ணி அவங்கள நல்வழியில் போதிக்க பண்ணி கொண்டு வந்தாங்க. பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க நெகேமியா. எஸ்ராவும் இதில் உள்பட்டாங்க. எஸ்ராவும் சேர்ந்து தான் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண வச்சு உற்சாகப்படுத்தி அவங்கள கைகளை தட்டி அவங்கள பரலோகத்தின் தேவனை நோக்கி கதறி ஜெபிக்கும்படியாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை நெகேமியா ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் பார்க்கும்போது நெகேமியா ஒரு சாதாரண பானபாத்திரக்காரன், ராஜாவின் அரவணையில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பெரிய காரியத்தை செய்தாங்க. நமக்கு இந்த காலத்தில் எவ்வளோ வசதிகளும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. நாமளும் முயற்சி எடுத்து அநேகரை மனம் திரும்ப கொண்டு வரணும். அநேக கெட்ட வழியில் நரகத்துக்கு நேராக போயிட்டுருக்கிறவங்கள, பாதாளத்துக்கு நேராக போயிட்டுருக்கிறவங்கள பரலோகத்துக்கு நேராக கொண்டு வரணும். அதே ஒரு பெரிய ஊழியந்தான். அதெல்லாம் நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மளை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தரோட விருப்பத்தை அவரோட மன வாஞ்சியை நம்ம நிறைவேற்றுக்கிறவங்களாக நம்ம இருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும்.
நாம் நெகேமியா போல நாம் எழும்புவோம், எஸ்ராவை போல நாம் எழும்புவோம். நம்மளால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை அறிவிப்போம், ஜனங்கள் மனதிரும்பட்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளில் ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு என்னை துதிக்கிற சாமி, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் ஆளுகை செய்யுங்க. இந்த பிள்ளைங்க கேட்ட வசனத்தின் பிரகாரமாக அப்பா நெகேமியாவை போல எஸ்ராவை போல எழும்பக்கூடியவங்களாக மாற்றுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.